இன்றைய பகவானுக்கான பூஜையும் அன்ன அருட்பிரசாதமும் நம்முடைய ஆத்மார்த்தமான பக்தர் குடும்பம் திரு ரஃபீக் முகமது, ஷெரின் பானு, ரஹ்மான் கான், சாரா பானு, சதாம், ஹிபா மற்றும் வரலட்சுமி இவர்கள் குடும்பத்தினர் இன்று ரம்ஜான் தினத்தை நம்முடைய ஆசிரமத்திலே சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த பகவானுடைய அருள் பெற்ற திருக்குடும்பத்திற்கு எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய சிறப்பு தினமான இந்த ரம்ஜான் தினத்திலே அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் நல்க வேண்டும். இந்த ரஃபீக் முகமது அவர்கள் பகவானுக்கான சிறந்த ஒரு பக்தர். அவர் பகவானுக்குன்னா எதையும் வாரி வாரி வழங்குபவர். மற்றவங்க எல்லாம் நான் பெருமைக்கு சொல்லல, அவங்கள பத்தி புகழ்த்தி பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. மற்றவங்க நான் ஒரு ஸ்பான்சர் பண்றேன் நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு சாப்பாடு நான் கொடுத்துறேன் அப்படின்னா நீங்களா என்ன பண்ணுவீங்க? சாமி சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு வந்தது பில்லு, அப்படித்தானே கேட்பீங்க. ஆனா அவங்க அப்படி கேட்கறது இல்லை. ஒரு தொகை ஒன்று தந்துவாங்க. நான் சொல்லுவேன் இவ்வளவுதான் வராதுமா, பரவாயில்ல குருஜி இருக்கட்டும், அதை வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இது அவங்க என்ன பெரிய ஃபேக்டரி சொந்தமா வச்சிருக்காங்க கிடையாது. ஒரு ஃபேக்டரியில வேலை தான் பாக்குறாங்க. ஆனா அந்த பெருந்தன்மை இருக்கு பத்தியா, வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பகவான் மீது வைத்திருக்கிற பரிபூர்ண பக்தி. ஒரு நாள் திரு ரஃபீக் முகமது இங்க வந்தார். வந்தப்ப என்கிட்ட சொன்னாரு, சாமி என் மக ஒரு குறையோட இங்க வந்தா இன்னைக்கு ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. அந்த நிறைவு, அந்த மனதிலே இருக்கிற நிறைவு இருக்கு பாத்தியா, அந்த நிறைவு பகவான் அருளியது. அப்போ இந்த நல்ல தருணத்திலே அந்த ரஃபீக் முகமது, ஷெரின் பானு, ரஹ்மான் கான், சாரா பானு, சதாம், ஹிபா, இன்னும் வரக்கூடிய பேரப்புள்ள அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்போ அந்த பேரப்புள்ளையும் அந்த திரு இல்லத்திலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த திரு இல்லத்திலே அந்த திரு குடும்பத்திற்கு யாதொரு குறையும் இல்லாமல் பகவான் எல்லா வளமும் நலமும் நல்கி இந்த நல்ல ரம்ஜான் தினத்திலே அவர்களை வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும். அவருக்கு ஒரு மருமகன் வந்து கிடைச்சிருக்கா. நான் அப்படி உண்மையில இப்ப சொன்னா கூட எனக்கு அப்படியே நெகிழ்ந்துருவேன். ஐயோ, எனக்கு அது 1000 முறை சொன்னா கூட எனக்கு அதை அழுக்காது. அந்த தம்பி ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்தார், பாண்டிச்சேரி. உனக்கு ஹிந்துன்னா நீங்க சராசரியான உலகத்துல உள்ள நில இயல்புல நினைச்சு பாருங்க, இஸ்லாத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒத்து வருமா? ஆனா அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ளை பொண்டாட்டியும் கூட்டிட்டு இங்க வரான். நான் நின்றுட்டு இருக்கேன். வந்தவன் அப்படி டிப்பிக்கல் ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிய குடும்பம். நேரம் வந்து காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றான். ஆனா அவர்கள் மதத்திலே மனித வழிபாடை தடை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது நேரா வந்து பகவானுடைய விக்கிரகத்தின் முன்பாக விழுந்து வணங்குகிறார். அவருடைய சமயத்திலே விக்கிரக வழிபாடு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பகவானை வலம் வந்து பகவானை வணங்கி விபூதி பூசி தீர்த்தம் அருந்தி நான் கொடுத்த இந்த ஐயாவளின்னு ஒரு கூட்டம் தெரியுது, நம்ம கூட தின்ன மாட்டான். ஆனா அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு பகவான் கையில இருந்த ஒரு பூ எடுத்து கொடுத்ததை எழுந்து நின்று பயபக்தியோடு வாங்கி தன்னுடைய மனைவியின் தலையிலே வைத்து விட்டு அந்த குழந்தை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறது. பகவான் பரிபூர்ணமாக அவரோடு இருந்து அவரை காத்தருள்வார். யாதொரு துன்பமும் அவர்களுக்கு வராது. இந்த குடும்பம் மேன்மேலும் வளரும். நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். உண்மையில் அவ்வளவு ஒரு பகவானுக்காக தொண்டு செய்வதிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அம்மாவை நான் பார்க்கிறேன். தன்னுடைய கடமை அது என்று சரியாக 3 மணிக்கு பகவான் முன்னாடி எழுந்தருளி அந்த பாத பூஜையை தன்னுடைய கடமையாக அதை கடைசி வரை. அது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பாதத்தெல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஒதுங்கி நின்றுவாங்க. நான் பண்றேன் அப்படின்னு அடிப்பிடிக்கலாம் வந்து நிக்கிறது இல்லை. எனக்கு தாங்க, நான் கூப்பிட்டாதான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. அப்போ இதை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தவறாமல் செய்கிறார்கள். ஏதோ 2-3 நாட்கள் ஏதோ வெளியூர் சிறப்பான ஏதோ ஒரு பங்கனுக்காக போயிருக்காங்க ஒழிய ஒரு நாள் கூட ஒரு தவற விட்டதே இல்லை. அப்போ இத்தகைய ஒரு நல்ல புண்ணிய ஆத்மாக்கு எல்லாமல்ல ஏக இறைவன் ஆண்டவனா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி அவர்கள் திருக்குடும்பத்தை வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தின் மகிமையாலே திரு ரஃபீக் முகமது அவர்களுடைய குடும்பம் வாழ்வாங்க வையத்துள் வாழ வேண்டும். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய்.